மீன் வரும். கிளியரா சொல்றேன், அந்த மீனை பிடிச்சி அதோட வாயை நீ கறந்த சொன்னா அதோட வாய்க்கு ஒரு வெள்ளி காசு இருக்கும். அதை எடுத்துட்டு போய் உனக்கு எனக்கு சேர்த்து வரி கட்டுங்கிறார். அதே மாதிரி அவர் போறாரு, குடிக்கிறாரு, மீனோட வாயில காசுங்க. என்னைக்கு கடைசியா உங்களுக்கு என்னைக்கு மீன் வாயில காசு மீன் கழுவி வைக்கிறீங்க, காசு வந்திருக்கா? ஆனா அன்னைக்கு வந்துச்சு. அதாவது மீன் வாயவே ஒரு ஏடிஎம்மா மாட்டிக்கிறார். அதுதான் ஆண்டுடைய வல்லமை. ஒருவேளை எங்கிருந்து வரும், இங்கிருந்து வரும், மீன் வாயிலிருந்து கூட ஆண்டவர் வர வைக்க முடியும். அவ்வளவோ பெரிய அற்புதம் நம்முடைய ஆண்டவர். அவருடைய சரித்திரத்திலேயே முந்தியிலே அவர் சொன்னது கிடையவே கிடையாது. ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். அவர் நினைச்சார்னா எதையும் உங்களுக்கு செய்வார். அவன் பிரைஸ் தி லார்ட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜெசன் எடின்பாரோ அப்படின்ற ஒரு ஊழியக்காரர் சென்னையிலிருந்து ஜூன் மாதம் நடக்க போகிற அலைவ்ன்ற கான்செப்டுக்காக ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ ஒன்று போடுறாரு. அதில் அவர் முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொன்னாரா, நீங்கள் பேதுருவே கடலில் போய் ஒரு மீனை பிடி, அந்த மீனுடைய வாயில வெள்ளிக்காசு இருக்கும், அதை கொண்டு வந்து உனக்கு எனக்கும் வரி செலுத்து அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இதை சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, நீங்களும் நானும் எத்தனையோ வாட்டி மீன் கழுவி இருப்போம், ஆனா நம்ம ஒரு வாட்டி கூட மீன் வாயிலிருந்து இந்த மாதிரி காசை எடுத்ததில்லை. ஆனா ஆண்டவர் நினைச்சாருன்னா மீன் வாயை கூட ஏடிஎம் மிஷினா மாற்ற முடியும்னு சொல்லி பண ஆசையை தூண்டுறது போல அவர் பல காரியங்களை பேசி கொண்டிருக்கிறார். இந்த காரியத்துல உண்மையாய் கூட இருந்தது யார் அப்படின்னா பேதுருன்ற அந்த ஆண்டவருடைய அப்போஸ்தலன். அந்த பேதுரு பைபிள 2 புஸ்தகம் எழுதியிருக்கிறார். 1 பேதுரு 2 பேதுருன்னு சொல்லிட்டு மொத்தம் 8 அதிகாரத்தை எழுதியிருக்கிறாரு. அந்த 8 அதிகாரங்களையும் ஒரு இடத்துல கூட பேதுரு இந்த காரியத்தை மென்ஷன் பண்ணி, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது எனக்கு இப்படி ஒரு காரியத்தை அற்புதத்தை செஞ்சாரு, அதனால நீங்களும் இயேசுவை தேடி வாங்க, உங்களுடைய பண பிரச்சனையை சுகமாக்குவாரு, உங்களுடைய பண தேவையில ஆண்டவர் மாற்றி போட்டு உங்களுக்கு ஏடிஎம் மிஷினா ஃப்ரீயா கொடுப்பாருன்னு சொல்லி எல்லாம் அவர் எந்த இடத்துலையுமே சொல்லல. ஆனால் இப்படிப்பட்ட நய வஞ்சகர்கள் பின்னாடி வருவாங்க, பண ஆசை பிடித்த கள்ள ஊழியர்களும் போதரோடு எழும்புவாங்க அப்படின்றத தெரிஞ்ச பேதுரு தீர்க்க தரிசனமா தன்னுடைய 2வது நிருபத்துல ஒரு காரியத்தை எழுதுறார். அதை நான் வாசிக்கிறேன். 2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து, கள்ள தீர்க்க தரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கையை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது அப்படின்னு சொல்லிதான் இப்படிப்பட்ட கள்ள போதகளை குறித்து எச்சரித்து, ஜனங்களே கடைசி நாட்கள்ல கள்ள போதகர்கள் எழும்பி பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால உங்களை தங்களுக்கு வசப்படுத்திக் கொள்ளுவாங்க. அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய அழிவு ஒரு நாளும் உறங்காதுன்னு சொல்லி நித்தியமான நரகத்திலே தள்ளப்படுகிற அந்த அழிவின் காரியத்தை சொல்லி இவர்களுடைய கெட்ட நடக்கை ஒருவரும் பின்பற்றி உங்களுடைய ஆத்துமாக்களை கெடுத்து கொள்ள வேண்டாம் என்கிற எச்சரிப்போடு பேதுரு எழுதி வைத்திருப்பதை நம்ம வேதத்துல வாசிக்க முடியும். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இவர் மாத்திரமல்ல, இவரை போல அநேகர் இயேசு கிறிஸ்து செய்த பலவிதமான அதிசயமான அற்புத காரியங்களை சொல்லி தங்களுக்கு ஆதாயத்தை தேடுகிற பொருளாசைக்கும் பண ஆசைக்கும் ஜனங்களை தூண்டி விட்டு ஜனங்களை அழிவுக்கு நிறை நடத்துகிற அநேக கள்ள போதர்கள் இந்த 2025 விசேஷமா தமிழ்நாட்டுல, கோயம்புத்தூர்ல, சென்னையில இப்படி பல இடங்களை பெருகி கொண்டே போகிறாங்க. இவர்களுடைய கெட்ட நடக்கை அநேகர் பின்பற்றுவார்களாம். இவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும் சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டுருச்சு. அன்பார்ந்த ஜனங்களே, கிறிஸ்தவ மக்களே, கொஞ்சம் விழிப்படைந்து கொள்ளுங்கள். இந்த ஜெட்சன் எடின்பாரோ போல அநேகர் எழும்பிட்டாங்க. இவங்களை பின்பற்றி இவர்களுடைய ஆராதனை பெருசா நினைச்சு இவங்களை பெரிய பெரிய ஊழியக்காரர் நினைச்சு நீங்க இவர்களை பின்பற்றினால் உங்களுடைய ஆத்துமாய் நிச்சயமாய் பாதாளத்திலே தள்ளப்படும். நரக ஆக்கினைக்கு உங்களுடைய ஆத்மாவை விடுவிக்க யாராலும் முடியாது. அதனால கொஞ்சம் கவனமா இருங்கள், எச்சரிக்கையா இருங்கள். இப்படிப்பட்ட பொருளாசையை தூண்டுகிற அநேகருடைய வார்த்தைக்கு மயங்கி விடாதபடிக்கு நம்முடைய பொருளாசையை தூண்டி பண தேவையை குறித்து அதிகமாக பேசி யாருக்கு தான் கஷ்டம் இருக்காது, யாருக்கு தான் பண தேவை இருக்காது. அதை புரிஞ்சுக்கிட்ட நய வஞ்சகர்கள் பிசாசினால் இயக்கவிக்கப்படுறாங்க. இவர்கள் ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக திருப்பாம, ஏன்னா இதே பேதுரு சொல்றார் தன்னுடைய நிருபத்துல,
எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்காய் நீங்க வாழணும்னு சொல்லித்தராரு. தேவனுடைய நாள் இரவிலே திருடன் வருகிறது போல வரும், இந்த வான பூமி அழிஞ்சு போகும், அவருடைய வருகைக்கு காத்துருங்கன்னு சொல்லித்தராரு. சகோதர சிநேகத்தோடு இருங்கன்னு சொல்லித்தராரு. தேவனுடைய வசனத்தை களங்கம் இல்லாத அந்த ஞானப்பால போல குழந்தைகளை போல ஏங்குங்கன்னு சொல்லித்தராரு. இப்படிப்பட்ட அநேக வார்த்தைகளை கொஞ்சம் கூட சொல்லாம அற்புதத்தை மாத்திரம் சொல்லி அதனால் தங்களுக்கு ஆதாயத்தை தேடுகிற இவர்களை விட்டு விலகுவோம். நம்முடைய ஆத்துமாக்களை பாதுகாத்துக் கொள்வோம். கர்த்தருடைய நாம மகிமையடையட்டும். வேத வசனம் வளர்ந்து பெருகட்டும். மாரநாதா, இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரம் வருகிறார். ஆமேன்.